நான் எதையும் சாதிக்க வல்லவன் என்று சொல். நீ உறுதியுடன் இருந்தால் பாம்பின் விஷம் கூட சக்தியற்றது ஆகிவிடும். உள்முகமாக வளர்ச்சியை பெறுங்கள். யாரும் உங்களை ஆன்மீகவாதியாக்க முடியாது. அதை உங்களுக்கு உங்கள் ஆன்மாவை தவிர யாரும் கற்பிக்க முடியாது. உனக்கு தேவையான எல்லா வலிமையும் உதவியும் உனக்குள்ளேயே உள்ளன. தோல்விகளை பற்றி கவலைப்படாதீர்கள். லட்சியத்தில் இருந்து 1000 தடவை வழுக்கி விழுந்தாலும், லட்சியத்துக்கு உழைப்பதில் பிழைகள் நேர்ந்தாலும் திரும்ப திரும்ப அந்த லட்சியத்தை பிடித்து கொள்ளுங்கள். லட்சியத்தை அடைய 1000 தடவை முயலுங்கள். அந்த 1000 தடவை தவறினாலும் இன்னொரு முறை முயலுங்கள். முயற்சியை கைவிடாதீர்கள். பகை, பொறாமை ஆகியவற்றை நீ வெளியிட்டால் அவை வட்டியும் முதலுமாக மீண்டும் உன்னிடமே திரும்பி வந்து சேர்ந்துவிடும். பொய் சொல்லி தப்பிக்காதே. உண்மையைச் சொல்லி மாட்டிக்கொள். பொய் வாழவிடாது, உண்மை சாக விடாது. எழுந்திரு, விழித்திரு, இலக்கை அடையும் வரை நிறுத்தாதே. அது பாராட்டுக்கும் பழிக்கும் செவிசாய்த்தால் மகத்தான காரியம் எதையும் உன்னால் செய்ய முடியாது. யாருடைய கை வாங்குவதற்கு நீள்கிறதோ அவன் மிக தாழ்ந்தவன். யாருடைய கை கொடுப்பதற்கு நீள்கிறதோ அவன் மிக உயர்ந்தவன். நான் எதையும் சாதிக்க வல்லவன் என்று சொல். நீ உறுதியுடன் இருந்தால் பாம்பின் விஷம் கூட சக்தியற்றதாகிவிடும். கஷ்டத்தை நீ நன்கு கவனித்துப் பார். அதில் துணிச்சல் தென்படும். புரிந்து கொண்டால் துணிச்சல் என்பது நீ அணியும் ஆடையாக உன்னை அலங்கரிக்கும். மரணம் நெருங்குவதை தடுக்க முடியாது. கற்களைப் போலவும் கட்டைகளைப் போலவும் செத்து மடிவதை விட வீரர்களைப் போல இறப்பது மேலானது அல்லவா? அதிலும் மற்றவர்களுக்கு ஒரு சிறிதளவாவது நன்மை செய்வதற்காக அழிந்து போவது மிகவும் நல்லது. இதயம் சொல்வதை செய். வெற்றியோ தோல்வியோ அதை தாங்கும் சக்தி அதற்கு மட்டும்தான் உண்டு. தூய்மை, பொறுமை, விடாமுயற்சி, இந்த 3 நற்குணங்களுடன் அன்பும் சேர்ந்துவிட்டால் உலகமே சொர்க்கமாகி விடுகிறது. நாம் இன்று இப்படி இருப்பதற்கு நாமே பொறுப்பு. இனி எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றோமோ அப்படி நம்மை செய்து கொள்வதற்கான ஆற்றலும் நம்மிடமே உள்ளது. நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். உன்னை வலிமை உடையவன் என்று நினைத்தால் வலிமை படைத்தவன் ஆவாய். உன் மீது உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே நேரில் வந்தாலும் பயனில்லை. உடல் பலவீனத்தையோ மன பலவீனத்தையோ உடைக்கும் எதையும் அணுகக்கூடாது. அன்பின் மூலம் செய்யப்படும் ஒவ்வொரு செயலும் ஆனந்தத்தை கொண்டு வந்தே தீரும். நீ உன்னை பலவீனன் என்று ஒருபோதும் சொல்லாதே. எழுந்து நில், தைரியமாக இரு, வலிமையாக இரு. பொறுப்பு முழுவதையும் உன் தோள் மீதே சுமந்து கொள். பிறர் முதுகுக்கு பின்னால் நாம் செய்ய வேண்டிய வேலை தட்டி கொடுப்பது மட்டும்தான். எல்லாவற்றையும் தவிர்க்கும் சக்தியை கொடுப்பதுதான் தியானம். ஒரு நொடியில் தியானத்தில் இந்த இயற்கையை நீங்கள் மாற்ற முடியும். இந்த சக்தி உங்களுக்கு கிடைத்தால் அதுவே பரலோகமாகாதா, சுதந்திரமாகாதா? தியானத்தின் சக்தி அதுதான். கீழ்ப்படிய கற்றுக்கொள். கட்டளையிடும் பதவி தானாக உன்னை வந்து அடையும். தனக்குத்தானே அமைத்துக் கொள்ளும் விதிகளை தவிர வேறு எதற்கும் மனிதன் கட்டுப்பட்டவன் அல்ல. உன்னால் ஒருவருக்கும் உதவி செய்ய முடியாது. மாறாக சேவை செய்யத்தான் முடியும். வெற்றி பெறுவதற்கு நிறைந்த விடாமுயற்சியும் பெரும் மன உறுதியையும் நீங்கள் கொண்டிருக்க வேண்டும். யார் ஏழைகளிடத்தில், பலவீனர்களிடத்தில், நோயுற்றவர்களிடத்தில் சிவபெருமானை காண்கின்றார்களோ அவர்களே உண்மையில் சிவ வழிபாடு செய்பவர்கள். பூக்களாக இருக்காதே, உதிர்ந்து விடுவாய். செடிகளாக இரு, பூத்துக்கொண்டே இருப்பாய். யோசிக்காமல் நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் பின்னாளில் உன்னை யோசிக்க வைக்கும். வலிமை கொடுங்கள் என கேட்டேன், அவர் கொடுத்ததோ நெருக்கடியான சூழ்நிலைகள். மகிழ்ச்சி கொடுங்கள் என கேட்டேன், மகிழ்ச்சியற்ற மனிதர்களை அறிமுகப்படுத்தினார். அறிவு கொடுங்கள் என கேட்டேன், அவர் கொடுத்ததோ வாழ்வின் புதிர்கள். மன நிம்மதியை கேட்டேன், மற்றவர்களுக்கு உதவச் சொன்னார். சலுகைகள் கேட்டேன், வாய்ப்புகள் கொடுத்தார். நாம் விரும்பியது எதையும் கடவுள் கொடுக்கவில்லை, ஆனால் எனக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் கொடுத்தார். உனக்கு உதவியவரை ஒருபோதும் மறக்காதே. உன்மேல் அன்பு கொண்டவரை ஒருபோதும் வெறுக்காதே. உன்னை நம்பியவரை ஒருபோதும் ஏமாற்றாதே. என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள். இன்பம் துன்பம் எது வந்தாலும் மன அமைதியை மட்டும் இழந்து விடாதே. நோக்கம் எது என்பதை முதலில் தீர்மானி. அதுவே இலக்கு என்பதை உறுதி செய்து கொள். கையில் பணமில்லையே, உடலில் வலு இல்லையே, உதவி செய்ய நண்பர்கள் இல்லையே என்றெல்லாம் யோசித்து நேரத்தை வீணாக்காதே. எதற்கும் பயப்படாதே, தயங்காதே. இலக்கை நோக்கி அடியெடுத்து வை. தொடர்ந்து முன்னேறு. சோதனைகள் விலகும், பாதை தெளிவாகும்.
நோக்கத்தை அடைந்தே தீருவாய். அதை யாராலும் தடுக்க முடியாது. வழிபாட்டை விட எப்போதும் இனியதாகவும் சிரித்த முகத்துடனும் இருந்தால் அது கடவுளுக்கு மிக அருகில் கொண்டு போய் சேர்க்கும். பேசிய வார்த்தைக்கு நீ அடிமை, பேசாத வார்த்தைக்கு நீ எஜமான். அதிகம் பேசினால் அமைதியை இழப்பாய், ஆணவமாய் பேசினாய் அன்பை இழப்பாய். வேகமாக பேசினால் அர்த்தத்தை இழப்பாய், கோபமாக பேசினால் குணத்தை இழப்பாய். வெட்டியாக பேசினால் வேலையை இழப்பாய், வெகுநேரம் பேசினால் பெயரினை இழப்பாய். பெருமையாக பேசினால் ஆண்டவனின் அன்பை இழப்பாய். ஒரே ஓர் எண்ணத்தை கையில் எடுங்கள், அந்த எண்ணத்தையே உங்கள் வாழ்க்கையாக்குங்கள். அந்த எண்ணத்தையே சிந்தியுங்கள், கனவு காணுங்கள். உடலின் ஒவ்வொரு செல்லும் நரம்பும் அந்த எண்ணத்திலேயே ஊறட்டும். இதுவே வெற்றியின் ரகசியம். உலகின் குறைகளை பற்றி பேசாதே, குறைகளை நோக்கி வருத்தப்படு. எங்கும் நீ குறைகளையே காண்பாய். ஆனால் நீ உலகுக்கு உதவி செய்ய விரும்பினால் உலகை தூற்றாதே, குறை சொல்லாதே. குறை சொல்லி உலகை இன்னும் பலவீனப்படுத்தாதே. உலகின் குறைகள் குற்றங்கள் எல்லாம் அதன் பலவீனத்தால் விளைபவை அல்லவா? வெறும் புத்தகங்களை படித்தால் மனிதன் வறட்சி அடைகிறான். படித்தவன் யார்? துளியளவாவது அன்பை உணர்பவனே படித்தவன். கடவுளே அன்பு, அன்பே கடவுள். கடவுள் எங்கும் நிறைந்திருக்கிறார். உன்னிடத்தில் நீ நம்பிக்கை வை. எல்லா ஆற்றல்களும் உனக்குள்ளேயே இருக்கின்றன. அதை உணர்ந்து நீ அந்த ஆற்றலை வெளிப்படுத்து. நான் எதையும் சாதிக்க வல்லவன் என்று சொல். ஏழை சிறுவன் கல்வியை நாடி வர முடியவில்லை. கல்விதான் அவனை நாடி போக வேண்டும். உன்னை நீயே பலவீனம் என்று நினைத்துக் கொள்வது மிகப்பெரிய பாவம். நீ பட்ட துன்பத்தை விட அதில் நீ பட்ட அனுபவமே சிறந்தது. வெற்றிகளை சந்தித்தவன் இதயம் பூவை போல் மென்மையானது. தோல்வி மட்டுமே சந்தித்தவன் இதயம் இரும்பை விட வலிமையானது. உன்னால் சாதிக்க இயலாத காரியம் என்று எதுவும் இருப்பதாக ஒருபோதும் நினைக்காதே. அறிவை வளர்த்து கொள்வதுதான் மனித இனத்தின் லட்சியமாக இருக்க வேண்டும். அறிவுதான் சக்தி. உண்மைக்காக எதையும் தியாகம் செய்யலாம், ஆனால் எதற்காகவும் உண்மையை தியாகம் செய்யக்கூடாது. தோல்விகளால் அடிபட்டால் உடனே எழுந்துவிடு, இல்லை என்றால் இந்த உலகம் உன்னை புதைத்துவிடும். முயற்சி திருவினையாக்கும்.